அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? விவரங்கள். தமிழக அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, அதை தடுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக அரசியல் கட்சி வழங்கிய பரிந்துரை கடிதத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பரிந்துரை கடிதம் வழங்குவார்கள் அதாவது இதற்கு முந்தைய அரசு வழக்கறிஞர் நியமனத்தின் போது அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்கள் ஆவார்கள். அவர்களுக்கான பரிந்துரை கடிதத்தை அமைச்சர்கள் போன்றவர்கள், அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வழங்குவார்கள். அதுபோல் இந்த அரசிலும் இப்போது புதிதாக வந்துள்ள தமிழக அரசிலும் அந்த பரிந்துரை கடிதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என தமிழக அரசு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அரசு தரப்பில் பரிந்துரை கடிதத்தில் உள்ள நபர்களுக்கு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட மாட்டார்கள், யாரெல்லாம் பரிந்துரை கடிதம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியாக கூறப்பட்டது. அரசு தரப்பில் உறுதியாக கூறப்பட்டது. அதுபோக மனு குறித்து தமிழக அரசு தரப்பில் விரிவான பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் விசாரித்தார்கள். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சமூக வலைதளங்களில் வந்ததை வைத்து வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்பதை தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் சமூக வலைதளங்களில் வந்தாலும் ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு பரிந்துரை கடிதம் எழுதி உள்ளது, அதாவது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அரசு வழக்கறிஞராக ஒருவரை நியமனம் செய்யுங்கள் என பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளார் என்றால் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் கூறுங்கள் என கூறினார். அப்பொழுது அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி இந்த கடிதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியாக தெரிவித்தார். இருந்தபோதும் நீதிபதிகள் இந்த கடிதம் குறித்து விரிவான பதிலறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என கூறி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.